அண்ணே அடா லவ் விட்டு கொடுத்துட்டான்ல அப்புறம் என்ன? இதே விட்டு கொடுத்தியா? ஏடா டென்ஷன். அதானே இன்னைக்கு நானும் ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். ப்ரப்போஸா? அதுக்கு ரோஸ், டைரி மில்க் இல்லை பெருசா கவிதை எழுதணும் வேணுமா? அதெல்லாம் வேணாண்ணே. அப்புறம் நீ கூட வந்தீங்கன்னா தம்பி கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும். இன்னைக்கு என்ன பண்ண போறான்னு தெரியலையே. சரி நான் வரேன். ஆனால் ஒரு கண்டிஷன். என்னது? அவ பேசவே கூடாது. பிரிச்சா அவரு மாதிரி இருக்க, முடி இவ்வளோ தூரம் இருக்கு, இதெல்லாம் சொன்னா சத்தியமா அண்ணன் நீ உயிரோட பார்க்க முடியாதுடா. அண்ணே அப்படிலாம் சொல்லாதண்ணே, தம்பி நான் பாத்துக்கிறேண்ணே. ஐயோ திருப்பி நீ பாத்துக்கிறியா? அதை மட்டும் சொல்லாதடா. சரி நான் வரேன், போ. அண்ணே சொன்னாங்க, நானும் பண்றேன். மதி, ஐ லவ் யூ. அவ்வளோதான். வீட்டுக்கு ஏதாவது சாப்பிடலாமா? இல்ல ஹார்ட் இருக்கு, அதான் மோர் சாப்பிடலாமா? நெக்ஸ்ட் டைம் கிளம்பு. அண்ணே வாழ் ஓடிக்கிட்டலா? யாரு வீட்டு சொல்லிட்டானே. வீட்டு சொல்லிட்டாங்க. வீட்டுலாம் சொல்லக்கூடாதுடா. போக்சோ சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பிடிச்சி. என்னண்ணே நானே இப்போதான் சக்சஸ் ஆகி வந்திருக்கேன். சரி ஃபர்ஸ்ட் டைம் லவ் பண்ற, நல்லா பார்த்துக்கோ அவளை. நான் பாத்துக்கிறேண்ணே. அண்ணா ஒரு நிமிஷம். என்னடா டிப்டாப்பா ரெடி ஆயிட்டு இருக்க? எங்க போற? அண்ணா பைக்ல அப்படியே லாங் டிரைவ் போகலான்னு இருக்கோம். அதுக்கு பைக் சாவி வெளில போலான்னு நினைச்சேன். அதுக்குள்ளேயா? சரி அண்ணே, வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கு, கிளாஸ் கொடுத்தீங்கன்னா. அண்ணே அண்ணே என்னென்ன பண்ணிட்டு இருக்க? கழட்டி கொடுக்குறேன்டா. ஆனா ஏன் அப்படி பண்ற? அப்புறம் என்னடா, நான் லவ் பண்ற பொண்ண நீ லவ் பண்ற என்ன? இப்ப அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன்ட்டு என்னையே கூட்டு போற. பைக்கு எல்லாத்தையும் அழுவாதானே, தம்பிக்கு அழுவ வருதுண்ணே. ரொம்ப நேரம் அழுதுட்டோம்னே, நான் போயிட்டு விட்டா? அப்படியா? சரி தானே. உடைத்தாய் நொறுங்கவே